மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வக்ர கிரகங்களின் அமைப்புகள் எந்த மாதிரியாக இருக்க போகுது? இந்த வக்ர கிரகங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதி சனி பகவான் முதல்ல 3ஆம் இடத்துல அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில இடத்துல சில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இருந்து இறுதியாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டே வெளியில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த மாதம் நீங்கள் ஒரு வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்ல, சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு முடிவுலாம் எடுக்க முடியும். அதற்கு உண்டான ஒரு உறுதுணையை ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய குரு வக்ரத்தன்மையும், அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனுடைய வக்ரத்தன்மையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம இந்த இடத்துல 15 வருஷமா வேலை பார்த்துட்டோமே, நம்ம இதுல இருந்து போனா நம்ம உருப்பிடுவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எல்லாருக்குமே இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னா மகர ராசி என்பர்கள் அவ்வளோ எளிதாகலாம் ஒரு இடத்துல இருந்து நகலவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்களே இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றம் செய்வதற்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதே காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனி குரு புதன் இந்த மாதிரியான 3 கிரகங்களும் வக்ரத்தோட இருக்குது அப்படின்னா 100% கண்டிப்பா இடம் மாறிடுவீங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த வக்ர கிரகங்கள் இந்த கோச்சார அமைப்பை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல நல்ல ஒரு சொந்தமான ஒரு தொழில்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். தமிழ்நாட்டுல பிறந்து நார்த் இந்தியால இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல யூரோப் கண்ட்ரீஸ்லயோ இல்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயோ இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அங்க நடத்தக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உங்களுடைய ராசி அதிபதியும் சனி வக்ரமாக இருக்கிறார். அந்த சனி பகவானையும் அந்த குரு பார்க்கறதுனால அந்த வெளியூர் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தொழில்களையும் வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக மாற போறீங்க. இது நாள் வரைக்கும் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற ஒரு அப்பாவியாக இருந்த இந்த மகர ராசி கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால ஒரு வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குறதுக்கோ, வெளிநாட்டுல ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கோ, வெளிநாட்டுல ஒரு கிரீன் கார்டு வாங்குறதுக்கோ, இது நாள் வரைக்கும் வீசா உங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கோ, இந்த மாதிரியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, அதாவது கல்லூரி முடித்து இப்போ தான் நாங்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு சில மோசமான ஒரு பின்விளைவுகள்லாம் இருக்கு, ஏன்டா நம்ம படிச்ச இதுல இருந்து வெளியில வந்தோம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, வேலைக்குன்னு வந்தா ஒரு வேலையுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பாராத சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ண ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால முதல்ல என்ன கிடைக்குதோ அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை அமைப்புகள் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல அந்த புதன் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார், 7ஆம் இடத்துல குரு வக்ரமாக பார்வையிடுகிறார். அதனால மிகப்பெரிய அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக
அதிகப்படியான ரீட்டைல் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது பொருள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த பொருள் வாங்கி விற்கக்கூடியது, அதுலேயும் இரும்பு சம்மந்தப்பட்ட ஸ்கிராப் சம்மந்தப்பட்ட சில தொழில்கள்லாம் செய்வாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய அந்த தொழில் மூலமாக வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை தொட்டு இன்னொரு பிஸ்னஸ் உருவாகுவதற்குண்டான ஒரு அமைப்புகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர கிரகங்கள் மிகவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து கூட நீங்கள் அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் தொழில் செய்கிறீங்க, ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, ஒரு டாக்டர்ஸாக இருக்கிறீங்க, ஒரு ஆடிட்டர்ஸாக இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக ஒரு ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய அபாரமான ஒரு வளர்ச்சியை, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு உங்களுடைய சர்வீஸை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்கே மேடம் நானே இங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி மேடம் கிடைக்கும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் இந்த வக்ர கிரகங்கள் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கிறீங்க, அதாவது மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் மாத்திரம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பி, அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட், இந்த மாதிரியான குவாரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானம், அதே மாதிரி இல்லீகலான சில விஷயங்களும் உங்களுக்கு இதில் இன்டர்ஃபேர் ஆகும். அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுன்றது பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவரும் வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இல்லீகல் இன்கம்ன்றது கண்டிப்பாக இந்த குவாரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் வரும். அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளில் வருங்காலத்தில் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இல்லீகல் இன்கம்மை ரொம்ப செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதற்குண்டான கணக்கு வழக்குகளையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.